ஆனால் சினிமாவில் இருந்து ஒருத்தர் அரசியல் போயிட்டா கூத்தாடி ஏன் வராங்க? அப்போ அரசியல் நீங்கள் நடிக்க வந்தால் நாங்கள் ஏற்றுக்குவோம், சினிமாக்காரன் அரசியலுக்கு வந்தால் நீங்களே ஏற்றுக்க மாட்டீங்க. ஒரு விஷயம் இப்போ எக்ஸ்ட்ரீம் ஒரு நல்ல விஷயம் சொல்லுதுங்க. சினிமா வந்து நம்ம இந்த உலகத்துல இந்த நாட்டிலே சரி மிக உயர்ந்த ஒரு சாதனம் சினிமா. சினிமா தான் நிறைய நல்ல விஷயம் மக்கள் சொல்லுது. இன்னைக்கு வந்து ஒரு ஆன்மீகவாதி யாரும் பேசுறதில்ல, அரசியல்வாதி யாரும் பேசுறதில்ல. இந்த ஒரு பெண்ணுக்காக பாதுகாப்பாக எப்படி இருந்து இப்போ இந்த படம் சொல்லுது. எத்தனை படம் வந்து ஒரு குடினால எத்தனை குடும்பம் கெட்டு போகுது, குடினால சமூகம் வந்து சீரழின்னு எத்தனை படம் சொல்கிறோம். சினிமா தான் சொல்லுது. குடும்பத்தோட கூட்டு குடும்பமாக இருக்கணும், பாசம் இருக்கணும், சினிமா சொல்லுது. அண்ணன் தங்கச்சி பாசமாக இருக்கணும், சினிமா சொல்லுது. பையன் அம்மா எப்படி கவனிச்சுக்குங்கிறத சினிமா சொல்லுது. அப்பா பையன் எப்படி இருக்கணுங்கிறது சினிமா சொல்லுது. எல்லா நல்ல விஷயத்தை எல்லாமே இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்குது சினிமா சினிமா சினிமா. எங்கேயாவது ஒரு மேடையில் அரசியல்வாதிங்க குடிக்க சொல்லியிருக்காங்க சொல்லுங்க. தம்பி யாரும் குடிக்காதீங்க, குடித்தா அவங்க குடும்பம் சீரழிச்சிடும். அவங்க சொல்லணும். அரசியல்வாதி வந்து மக்களுக்காக வந்தவங்க, மக்கள் சேவைக்காக வந்தவங்க. பெண்கள் எப்படி இருக்கணும், பெண்களுக்கு அட்வைஸ் யாராவது ஒரு அரசியல் பேசுகிறாங்களா? குடியை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? யாராவது ஒரு இப்போ யாராவது அரசியல்வாதி ஜாதி ஒன்று சொல்கிறாங்களே? எத்தனை படங்க நம்ம திரைப்படம் வருது, ஜாதி கூடாது, ஜாதி ஒழிக்கணும், எல்லாரும் சமங்கிறது எத்தனை சினிமா சொல்லிக்கிருக்கோம்? யாராவது ஒரு அரசியல்வாதி நாங்கள் ஜாதி ஒழிப்போம் சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டோம். மதம் நம்ம எம்மோது சம்மந்தம் எத்தனை படம் வந்துட்டு இருக்கு. அரசியல் சொல்லுவாங்களா? இன்னைக்கு அரசியல்வாதிகள் சொல்ல வேண்டியது, ஆன்மீகவாதி சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே இன்னைக்கு சொல்லிக்கிறதுக்கு நம்ம சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு. குடிக்காத, பெண்ணை கெடுக்காத, அம்மா மதி, அப்பாவை மதி, நட்பை மதி, எல்லாத்தையும் எங்கள் சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் எங்கள் சினிமா கரைங்க உங்களுக்கு கூத்தாடி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நல்ல விஷயம் யாரும் அவனுக்கு குறை சொல்கிறது, இவன் அவனை குறை சொல்கிறது, நீ இவ்வளோ பண்ணலையா, நீ இவ்வளோ பண்ணலையா? இன்னைக்கு யாராவது அரசியல்வாதி நல்ல விஷயம் யாராவது சொன்னாங்க மேடையில் பேசுகிறாங்களா? நல்ல விஷயம் போய் எங்கள் சினிமா தாங்க. எங்கள் சினிமா மாதிரி உயர்ந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. ஒரு சில அரசியல்வாதிகள், அரசியல் குடும்பத்தில் வந்து அரசியல்வாதிகளோ எங்கள் சினிமாவுக்கு வருவாங்க, நடிப்பாங்க, பண்ணுவாங்க. யாராவது சினிமா அரசியல்வாதி நடிக்க வரணும்னு கேட்க மாட்டோம். கேட்குறோமா? எத்தனை காலமாக நம்ம எத்தனை அரசியல் வந்திருக்காங்க, கேட்க மாட்டோம். ஆனால் சினிமாவில் இருந்து ஒருத்தர் அரசியல் போயிட்டா கூத்தாடி ஏன் வராங்க? அப்போ அரசியல்வாதி நீங்கள் நடிக்க வந்தால் நாங்கள் ஏற்றுக்குவோம், சினிமாக்காரன் அரசியலுக்கு வந்தால் நீங்களே ஏற்றுக்க மாட்டீங்க. உதயகுமார் சொன்னார்ல, சினிமாக்காரன் எதுக்கு எதையும் என் பிள்ளைங்க ஏன் கூச்சல் புரிய, ஏன் இவ்வளோ கட்டம் கட்டுறீங்க? நான் எதுக்கு சொல்றேன்னா, நாங்கள் நல்லது சொல்கிறோம். இன்னைக்கு ராஜுவில் சொல்கிறாரு, பெண்ணை நீ பாதுகாப்பாரு. ஒரு பெண்ணு பாதுகாப்புக்கான ஒரு படம் தான் அந்த படம். இதை நீங்கள் சொல்கிறீங்களா? நம்ம கூத்தாடுக்கு தான் இப்போ இல்லை. இந்த கூத்தாடிங்கிற வார்த்தை இப்போ இல்லை, இது காலங்காலமாக கெட்டு தான் இருக்கும். ஆனால் ஆண்டுகிட்டு தான் இருப்போம். கலைஞர் முதல்ல கூத்தாடி, நாடகத்தில் முதல்ல பெண் வேஷம் போட்டார். எம்ஜிஆர் கூத்தாடி தான். நாங்கள் கூத்தாடி பெருமையாக சொல்லுவோம் நாங்கள், ஏன்னா நான் நல்லா சொல்லிக்கிருக்கோம். எம்ஜிஆர் என்ன எம்ஜிஆர் படம் பார்த்து எத்தனை பேர் தாய் பாசம் வந்துச்சு. எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா காலில் விழுந்து கும்பிட்டான். எம்ஜிஆர் படத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் அம்மா தெய்வமாக நினைச்சான். அவங்களுக்கு கூத்தாடி, அப்பா அம்மா மதிக்காமல் ரோட்டில் விட்டுவிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு உயர்ந்தவங்க. எம்ஜிஆரும் கூத்தாடி தான். அடுத்து ஜெயலலிதா வந்தாங்க, அவங்களும் கூத்தாடிங்க, அவங்களும் கூத்தாடி தான். புரட்சிக்கலைஞர் விஜயகாந்த் வந்தார், அவரும் கூத்தாடி தான். இன்னைக்கு விஜய் சார் அரசியலுக்கு வந்திருக்காரு, நீங்கள் அவரும் கூத்தாடின்னு சொல்றீங்க. நீங்கள் கூத்தாடி பற்றி சொல்லிட்டே இருப்பீங்க. எங்களுக்கு அது இல்லை. நாங்கள் கூத்தாடி பெருமை நினைப்போம். என்னன்னா, கூத்தாடிங்களாம் வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த இழிவாக சொல்லாதீங்க. கூத்தாடிங்கிறது பெருமையான வார்த்தை, அதை நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க. கூத்தாடிங்க ஏன் வந்தாங்க, கூத்தாடிங்க வந்துட்டாங்களோ அப்பெல்லாம் யாரும் நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க. கூத்தாடிக்கு ஒரு தொழில். எப்படி ஒரு ஜாதியை குறிப்பிட்டு இழிவாக பேசுறது எவ்வளோ பெரிய தப்போ, அதே மாதிரி கூத்தாடிங்கிற தொழிலை இழிவாக யாராவது பேசுனா மிகப்பெரிய தப்பு. அது கண்டனத்துக்குரியது.
நான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன்னா, சினிமாவில் தான் நல்ல விஷயங்களையும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சினிமா வாங்க அப்புறம் ஓப்பனிங்லேயே சென்சார் போகிறதுக்கு முன்னாடியே வாய்ஸ் வரும், குடிப்பது உடல்நலத்துக்கு கேடு, புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும். யார் சினிமாவில் எல்லா சினிமாவிலையும் வருஷத்தில் 150 படத்துக்கு மேலே வந்துச்சுன்னா 150 படத்துலையும் நாங்கள் சொல்லுவோம் ஃபஸ்ட்டு பிகினிங்கை குடியை கெடுக்கும், புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும். அரசியல் யாரோ சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் என்ன நீங்கள் வந்து எங்களை கூத்தாடிங்கன்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஒவ்வொரு அரசியல் மேடையும் ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை சொல்லுங்கள், உங்களுக்கு மக்கள் மக்களுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம், இது சொல்லிட்டு ஆரம்பிங்க. சிஎம்மாக இருக்கட்டும், இல்லை அமைச்சராக இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், ஒரு கூட்டத்தில் அன்னைக்கு எந்த கூட அன்னை யார் பெரியவங்களோ அவங்க இந்த வார்த்தை சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் மீட்டிங் ஆரம்பிங்க. ஆமாம், அங்கேயும் நீ சொல்கிற மாதிரி குவார்டர் பிரியாணி வாங்கி கொடுத்து கூட்டத்தை கொண்டு வராங்க, அவங்களும் சொல்லுவாங்க. எல்லா வகையிலையும் சினிமாக்காரன் சிறந்தவங்க. நாங்கள் தான் நல்லது சொல்கிறோம். ஏதோ ஒரு சில படம் வந்து தப்பானது படம் இருக்கலாம், அதுக்காக ஒட்டு சினிமா நீங்கள் பண்ணக்கூடாது. அதனால் திரையுலகரை நீங்கள் யாரும் கேவலம் நினைக்காதீங்க. அரசியல்வாதியை விட சினிமா மேல் மேல் மேல். நன்றி, வணக்கம்.